லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காட்சி 4. பஞ்ச பாண்டவர்களுக்கு வனவாசம் மற்றும் அக்ஞாதவாசம் உத்தரவை பிறப்பிக்கும் காட்சி. மகாராஜா, பாண்டுவின் மகன்களுக்கு அவர்களின் ஆஸ்தி, அவர்களின் சாம்ராஜ்யம், அவர்களின் ஆயுதங்கள் இவை அனைத்தையும் அவர்களின் விடுதலையோடு சேர்த்து வழங்க தாங்கள் எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் தங்களது முடிவு மருமகன் துரியோதனனுக்கு விரோதமாகி விடாதா? இவ்விஷயத்தில் இப்போது ஒரு நல்ல மார்க்கத்தை நான் கண்டிருக்கிறேன் அரசே. ஒருவேளை அவையோர் அனைவரும் அனுமதி தந்தால் அது பற்றி அவையில் எடுத்துரைப்பேன். கூறு, விரைந்து அந்த நல்முடிவு யாதென கூறுவாயாக. மகாராஜா, 13 ஆண்டுகள் எனது மருமகன் துரியோதனன் தான் வென்ற ஆஸ்தியை அனுபவித்து சுகபோகமாய் வாழ்வதே சிறந்தது. அதோடு ஆட்டத்தில் தோல்வியை தழுவியதால் பாண்டுவின் புதல்வர்கள் அந்த 13 ஆண்டுகள் வனவாசம் செல்வதுதான் சிறந்தது. பாண்டவர்கள் வனவாசம் முடிந்து திரும்புகையில் ஐவரிடமும் அவர்கள் இழந்த ஆஸ்தியையும் சக்கரவர்த்தி எனும் ஸ்தானத்தையும் சகல மரியாதையோடு தந்து விடுவதே சாலச் சிறந்தது. மாமா, இதுதான் நல்ல முடிவு மருமகனே, இதுதான் நல்ல முடிவு. ஒருவேளை இம்முடிவு உனக்கு ஆனந்தம் தரவில்லை என்றால் பாண்டுவின் புதல்வர் ஐவரும் 12 ஆண்டுகள் வனவாசமும் இறுதியில் ஓராண்டு காலம் அஞ்ஞாதவாசமும் அனுபவிக்கட்டும். ஒருவேளை பாண்டுவின் புதல்வர்கள் அஞ்ஞாதவாச வேளையில் அவர்கள் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டால் அவர்கள் மீண்டும் 12 ஆண்டு வனவாசத்தையும் அதோடு ஓராண்டு கால அஞ்ஞாதவாசத்தையும் அனுபவிக்க வேண்டும். இதை தவிர வேறு தண்டனை வழங்க இயலாது மருமகனே. இதை மனமாற ஏற்கிறேன். நல்லது. பாண்டவர்களே, உங்களின் அபிப்பிராயம் என்னவோ? மாமா அவர்களே, இந்த பாண்டவர்கள் ஐவரும் இப்போதும் என்னுடைய அடிமைகளாவர். அவையில் எனது முடிவே இறுதியானதாகும். நீ ஒன்றை மறக்கின்றாய் துரியோதனா. பகை கொண்ட மனம் வழங்கும் சாபம் என்றும் வெற்றியை பெற்று தராது. அது பற்றிய பயம் தம்முடைய ஹிருதயத்தை குடிகொள்ள வேண்டும். தாம் பின்பற்றுகின்ற தர்மம் தம்மை தண்டிக்க வாய்ப்பிருக்கிறது. நான் கவலை கொள்ளவில்லை. மகாராஜா, எனது அடிமைகளின் ஆஸ்தியை திரும்பத் தருவதிலும் அவர்களை சுதந்திரம் அடையச் செய்வதிலும் எனக்கு உடன்பாடில்லை. ஆனால் எனக்கு தாம் ஆணை பிறப்பித்தார். சற்று முன்னால் என் மாமா அவர்கள் எடுத்துரைத்த நல்வழி மார்க்கத்தை மனமாற ஸ்வீகரிக்க நான் சித்தமாய் உள்ளேன். கூறுங்கள் மகாராஜா, இதில் தங்களின் தீர்மானம் என்ன? என்னை மன்னித்தருளுங்கள் பாண்டுவின் புதல்வர்களே. விதிக்கப்பட்ட நியதிகளை அனுசரித்து தாம் தோல்வியுற்றீர்கள். ஆகையால் துரியோதனன் கூறிய வாக்கினை
ஏற்க வேண்டிய நிலையில் நான் இருக்கின்றேன். நான் தம் ஐவருக்கும் ஆணை பிறப்பிக்கிறேன். சகோதரர்களான தாம் ஐவரும் தமது மனைவி திரௌபதியோடு 12 ஆண்டு வனவாசத்தையும் இறுதியில் ஓராண்டு கால அஞ்ஞாத வாசத்தையும் ஸ்வீகரித்தாக வேண்டும். ஆணையை ஏற்கிறோம் அரசே. யாம் இந்திரபிரஸ்த பிரஜைகளை சந்திக்க வேறு சில பணிகளை நிறைவேற்ற இந்திரபிரஸ்தம் செல்ல அனுமதி தாருங்கள். அனுமதிக்கின்றேன். ஆற்றிய பணி அனைத்திற்கும் ஆத்மார்த்த நன்றி. யாம் தமது ஆணையை இறுதியாக ஏற்கின்றோம். 13 ஆண்டு காலத்திற்கு பிறகு பாண்டவர் வருகையில் ஆணை பிறப்பிக்கும் அதிகாரம் பெற்றிருப்போம். அகிலம் போற்றும் பாரதம் இது இணையில்லா காவியம். இச்சபை இன்று அதர்மத்தால் எமை மூர்ச்சையாக்கியது. தர்மத்தின் பலத்தை இச்சபையோர் அனைவருக்கும் நிச்சயம் எடுத்துரைப்போம். புறப்படும் முன் உதிர்க்கும் வார்த்தைகளை செவிக்குளிர கேளுங்கள். இந்த துச்சாதனின் தோள்களை பிரித்து பச்சை ரத்தத்தை பாலென குடிப்பேன். திருதராஷ்டிரன் பெற்ற துரியோதனன் எனும் நாமம் கொண்ட துஷ்ட ஜந்துவை தொடை பிளந்து கொள்வே. இது முடிவின் ஆரம்பமே மகாராஜா அவர்களே. இந்த அரச சபையானது சூழ்ச்சிக்காரர்களை எம்மை சதியால் வெல்வது கண்டு பாஞ்சாலி எனும் பேதையை தீயவர்கள் அவமதிப்பது கண்டு வாயடைத்து நின்றது. அதற்கு பழி தீர்ப்போம். உறுதி கொண்ட நெஞ்சோடு சூளுரைக்கிறேன். கௌரவர் குலம் வேரோடு சாய்க்கப்படும். சிவபெருமானுடைய ருத்ர தாண்டவம் நிகழும். குருதி புனல் பெருக்கெடுக்கும். மகாபாரதம் உருவாகும்.